வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்து சைட் வக்கரதம் தந்தோர் புருஷர். ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் குலம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பேச்சர் ஆகாவிக்காத நமக. ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசிவிசிய. ஓம் அங்குரங்கு பஞ்சபோத வசிவிசிய. ஓம் லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய. நங்குவங்கு பஞ்சபோத வசிவிசி சுவாகா. 9 நவகிரகங்கள், 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார நான் பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கேது பகவான் நின்ற வீட்டின் பலாபலன்கள். கேது பகவான் நின்ற வீட்டினோட பலாபலன்கள். கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. அவர் எந்த கிரகத்தோட சேர்றாரோ, எந்த கிரகத்தினோட சாரம் வாங்குறாரோ, எந்த கிரகம் அவரை பார்க்குதோ இது மாதிரி பலாபலன்கள் தர வல்லவர். அவங்களுடைய பலன்களை எடுத்துட்டு கொடுக்கக்கூடிய வல்லவர். அந்த வீட்டை எங்க நிற்கிறாரோ அந்த வீட்டை அவர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருவார். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வல்லமை பொருந்திய கேது பகவான் பற்றி தான் பார்க்குறோம். இவர் பார்த்தோம்னா ஜாதகத்தில் நம்ம மோட்சக்காரன் சொல்லுவோம். புத்திகாரகன், மோட்சக்காரகன். ஓகேங்களா? அம்மாவளி தாத்தா பாட்டிக்கு உண்டான ஒரு கிரகம். ஓகேங்களா? இவர் மேசத்துல நிற்கிற மேஷம் செவ்வாயோட வீடு, காலபுஸ்தகத்துக்கு 1வது வீடு. இங்கே அவர் நிற்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, கோபத்தை அதிகமாக புரிஞ்சிடுவார். கஷ்டங்கள் தான் அதிகமாக நடக்கும், பிரச்சனைகள் தான் அதிகமாக நடக்கும். மேசத்தில் கேது பகவான் நின்றுருந்தாருன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணபதி வழிபாட்டை வச்சுக்கணும். காலஸ்திரி போகிறது, கீழ்பெரும்பெல்லாம் போய் பரிகாரம் செய்கிறது, கேரளா மாநிலத்தில் மன்னர்ஷாலா, அப்புறம் பாம்பு மேற்காடு, இந்த மாதிரி சர்ப கோயில்களுக்கு மெயினாக போயிடும். நான் எதுனா ராகுகேது திசை நடக்குது அல்லது ராகுகேதுவோட புத்திகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாவே நான் இந்த கோயில்களுக்கு கட்டாயம் போகணும், வழிபாடுகள் வச்சுக்கணும்னு சொல்லுவேன். இதில் கேது இருந்தால், கேது திசை இருந்தால் டபுள் மடங்கு கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதே குரு பார்வை பெற்று மேசத்தில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். ஓரளவுக்கு தான், 100% நடக்கும். ஆக இன்னும் ரொம்ப ஓவராக நடக்குங்கெல்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் குரு பார்வை பெற்றிருந்தார். ஓகேங்களா? அடுத்தது ரிஷபம். ரிஷபம் சுக்கரனோட வீடு. இங்கே பார்த்தோம்னா சுக்கரன் கேதுவுக்கு நட்பு கிரகம். இங்கே ஓரளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். ஆனால் சுக்கரனோட சேரக்கூடாது. நண்பராக இருந்தாலும் கூட சுக்கரனோட கேது சேர்ந்திருந்தால் சகலத்தையும் கெடுத்துருவார். சுக்கரனோட ஸ்தானம் என்னவோ அதை அப்படியே கெடுத்துருவார். சுக்கரன் ஆஸ்தி பூஸ்தி எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர். வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனால் இது கேது எல்லாத்தையும் கெடுத்துட்டுவார். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, சுக்கரனு கேது சேர்ந்தா சகலம் கெட்டு போயிடும். சுக்கரன் அந்த ஆட்சி பலம் பெற்று இருந்தாலும் கூட கேது கூட இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். அந்த வண்டி வாகனம் மூலமாக அதிகமாக பிரச்சனையாகும், வீடு வாசல் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனையாகும். எது மேலே மனிதன் ஆசைப்படுறானோ அது எல்லாமே பிரச்சனைகளாக தான் ஏற்படும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் ஒரு லாஜிக். அடுத்தது புதன், மிதுனம். இது கேதுவோட நட்பு வீடு தான். ஓகேங்களா? இங்கே புதன் வீட்டில் கேது இருக்கிறப்ப ஓரளவுக்கு நற்பலன்கள் மிகுதியாகவே நடக்குது, நல்லதே நடக்குது. இது அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். புதன் பிரதான நண்பன், நல்ல நற்பலன்கள் அதிகமாக நடக்குது. குரு பார்வை பெற்றுனா இன்னும் சூப்பராக நடக்குது. ஒன்று மிதுனத்தில் இருக்கிற புதன் கேது குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. அவரே சனியோட சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்தோம்னா வேற கேதுவுக்கு பகை கிரகங்களோட சேர்ந்துருந்தா கெடுபலன்கள் மிகுதியாக நடக்கும். தனிச்சு நின்றால் பிரச்சனை இல்லை. சர்ப கிரகங்கள் தனித்து நின்றால் பிராபலம் இல்லை. சுபகிரகங்களோட பார்வை பெற்றிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. புதனோட சேரலாம், ஒரு விதிவிலக்கு, அவ்வளோதான். மற்ற கிரகங்களோட எதுவோட சேர்ந்து அதுக்கு தகுந்த பலன்கள் கெடுபலன்கள் மிகுதியாக நடக்கும். அடுத்தது கடகம். கடக ராசி பார்த்தோம்னா சந்திரனோட வீடு. இவருக்கு பகை. சந்திரனோட வீட்டில் கடகத்தில் இருக்கிறப்போ இவர் அதிக கெடுபலன்களாக தருவார். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பரிகார பூஜைகள் எல்லாம் செஞ்சுக்கணும், விநாயகர் வழிபாட்டை வச்சுக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீடியமாக தான் பலன்கள் நடக்கும். குரு பார்வை பெற்றிருந்தாலும் ஓரளவுக்கு நடக்கும். குரு அங்கே சேர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சிம்மம். சிம்மம் சூரியனோட வீடு, சொல்லவே தேவையில்லை. சர்ப கிரகங்கள் சூரியன் சந்திரனுக்கு பகை, மிகப்பெரிய கெடுபலன்கள் தான் நடக்கும். அங்கே அவருடன் சொந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒன்று இருக்குது. மக நட்சத்திரத்தில் கால் வாங்கி இருந்தாருன்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். குரு பார்வை பெற்றிருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். அடுத்து கன்னிராசி. இது புதனோட இன்னொரு வீடு. ஓகேங்களா? இங்கே கேது பகவான் நிற்கும் போது ஒரு நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? புதனோட வீடுகளில் 2 வீட்டில் கேது பகவான் நிற்கும் போது ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். அப்புறம் அவருடைய சொந்த நட்சத்திரங்கள் இருக்கிற இடத்துல அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் நற்பலன்கள் நடக்கும். இதுதான் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அசுவகிர அவரோட பகை கிரகங்களோட அவர் சேரக்கூடாது. சேராமல் இருந்தாருன்னா நல்லது நடக்கும். ஓகேங்களா? இப்போ கண்ணியில் இருக்கிறப்போ
ஓரளவுக்கு நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். குரு பார்த்திருந்தாலும் அல்லது புதன் அங்கே சேர்ந்திருந்தாலும், புதன் பார்வை பெற்று இருந்தாலும் கேது பகவான் நற்பலன்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்தது வந்து பார்த்தோம்னா துலா ராசி சுக்கிரனோட வீடு. இங்கே மேலே நான் என்ன சொன்னனோ ரிஷபத்துக்கு என்ன பலன்கள் சொன்னால் அதே தான் பொருந்தி வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து வியாபார கிரகம், ஓகேங்களா, வியாபாரத்தை அதிகமாக கொடுத்து அதுலேயே ஆசைகளை கொடுத்து அதை கெடுக்கக்கூடிய வல்லமை இங்கே இருக்கக்கூடிய கேது பகவானை கொண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு வழிபாடு பூஜைகளை எல்லாம் நம்ம செஞ்சுக்கணும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா விருச்சிகத்தில் வந்து பார்த்தோம்னா இவர் கேது பகவான் நிற்கும் போது கெடுபலங்கள் தான் நடக்கும். செவ்வாயோட வீட்டில் நிற்கும் போது கெடுபலங்கள் தான் நடக்கும். ஆனால் சில நூல்களில் இது உச்ச வீடு, ரிஷம் வந்து நீச்ச வீடுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் கிடையாது. அங்கே நிற்கும் போது கெடுபலங்கள் மிகுதியாக நடக்குது. சுபகிரகத்தினோட பார்வை பெற்று அமரும் போது நற்பலன்கள் நடக்குது. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கெடுபலன்களை குறைச்சி கொடுக்குறாங்க. இதுதான் சர்பகிரகங்களோட தன்மையே. அதனால விருச்சிகத்தில் இருக்கிறப்பவும் நான் பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும், முருகப்பெருமான் வழிபாட்டை வச்சுக்கணும், விநாயகர் வழிபாட்டை வச்சுக்கணும், காலஸ்திரி போகிறது, கீழ்பெரும்பள்ளம் போகிறது, இந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது தனுசுல வந்து இவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்குது, குருவோட வீடு, மூல நட்சத்திரம் அங்கே இருக்குது. இவர் சொந்த நட்சத்திரத்தில் கால் வாங்கினாலும் நல்ல அற்புதமான பலபலங்கள் தருவார். குரு பார்வை பெற்று குருவோட சேர்ந்து அல்லது புதனோட சேர்ந்து இருந்தாருன்னா சூப்பரான பலாபலங்களை அள்ளி கொடுப்பார், ஓகேங்களா. ஆனால் அது அசுபகிரகங்களோட சேர்க்கை பெற்றோ இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பலன்கள் எல்லாம் கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்கும். அடுத்தது மகரம் வந்து கேதுவுக்கு சனி ஒரு நண்பனோட வீடு. சனியோட சேராமல் தனிச்சு நின்றாருன்னா அற்புதமான பலாபலன்களை தருவார். இந்த இடத்துல சூப்பராக தருவார். ஏன்னா மகரத்தில் நின்ற கேது நல்ல பலன்களை தான் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன். தனிச்சு நிற்கும் போது நற்பலன்களை மிகுதியாக செய்கிறது. அடுத்தது கும்பம் வந்து இதுவும் சனியோட வீடு தான். இந்த இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். பலன்கள் கெடுபலன்கள் கொஞ்சம் மிகுதியாக நடக்குது. சனி பார்வையால் அது செவ்வாய் சேர்க்கையை பெற்றிருந்ததுன்னா கஷ்டங்கள் அதிகமாயிடும். குரு பார்வை பெற்றிருந்தா நல்ல அற்புதமான பலன்கள் நடக்குது, ஓகேங்களா. அடுத்தது மீனம் வந்து பார்த்தோம்னா குருவோட வீடு. குரு பார்வை பெற்று மீனத்தில் கேது நின்றால் நற்பலன்கள் அதிகமாக நடக்குது, ஓகேங்களா. குரு பார்வை பெற்று புதனோட பார்வை பெற்று புதனோட நட்சத்திரம் ஏறி நிற்கிறது, இந்த சனியோட நட்சத்திரம் கால் வாங்கி நிற்கிறது, இதெல்லாம் தன்னுடைய நட்பு எந்த ராசியில் இருந்தாலும் சரி தன்னுடைய நட்பு கிரகங்களான அவங்களோட நட்சத்திரம் ஏறி கேது ராகு பயணம் செய்தால் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். குரு பார்வை பெற்று இருந்தால் அந்த கேதுனால் கெடுபலன்கள் வருவதில்லை. சனி ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா செவ்வாய், சந்திரன், சூரியன் இவங்களுடைய பார்வை அல்லது இவங்களுடைய சேர்க்கை இருந்தால் மிகப்பெரிய கெடுபலன்களை அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அந்த ஸ்தானம் அந்த லக்னத்துக்கு பொறுத்து பலன்கள் மாறுபடும், கெடுபலன்கள் மிகுதியாக நடக்கும். அதனால குரு பார்வை பெற்றிருந்தால் நற்பலன்கள் நடக்கும். புதனோட பார்வை பெற்றிருந்தாலும் அல்லது புதனோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் நற்பலன்கள் நடக்கும். அதனால கேது மகாதசம் வருது அல்லது கேதுவோட புத்தி வரும்போது நம்ம வந்து எங்கே போகணும் அப்படின்ட்டா காலஸ்திரி போயிட்டு பரிகார பூஜைகள் செய்கிறது, கீழ்பெரும்பள்ளம் போய் பரிகார பூஜைகள் செய்கிறது, சர்ப கோயில் எங்கெங்கே திருப்பாம்புரம் போகிறது, ஓகேங்களா. அப்புறம் பாம்பு மேற்காடு அப்படிங்கிற ஸ்தலங்களில் போயிட்டு முறையான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலை சாட்டி அர்ச்சனை பண்ணுறது, அப்புறம் விநாயகருக்கு வழிபாடுகள் செய்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மிகச்சிறந்ததாக இருக்கும். 4 to 6 ராகு காலத்தில் காலஸ்திரி போய் பரிகார பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த கேதுவோட தாக்கமெல்லாம் குறைஞ்சி நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஓகேங்களா. கேது பொதுவாக ஞானகாரகன். அவர் லக்னத்துக்கு 12 அமர்ந்தால் புத்தி, நல்ல அறிவு. 3, 6, 11 இந்த ஸ்தானங்களில் கேது நிற்கும்போது மிகப்பெரிய பலன்களை கொடுக்குது. ஸ்தான பலம் லக்ன பிரகாரம் பார்க்கும்போது அந்த பலன்கள் நான் சொல்கிறேன். லக்ன பிரகாரம் வரும்போது கேது நின்ற ஸ்தானத்துக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது தனி வீடியோ போட்டுக்கலாம், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் எங்கிட்ட நீங்கள் பார்க்கணும்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜாதகம் துல்லியமாக கணிச்சு பார்க்கப்படும். பிடிஎஃப் படிவில் உங்களுக்கு ஜாதகம் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், ஓகேங்களா. சூரிய பிரசனம் பார்த்து அதுக்குண்டான பரிகார பூஜைகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் துல்லியமாக சொல்கிறேன். எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், ஓகேங்களா. வணக்கம், வாழ்க வளமுடன்.